ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ராசி நாங்கள் தாங்க ரிஷப ராசி அப்படின்னு கையை தூக்கிட்டு ஓடி வரக்கூடிய அன்பான பாசமான பணத்துக்கு விலை போகாமல் நல்ல குணத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அப்படின்னோடனே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மென்மையான தன்மை இருக்கும். இந்த ஒரு ரோஜா பூவை பார்த்தா ரசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ரோஜா தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம்னா நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் போதும், ஒரு அலுவலகத்தில் இருந்தால் போதும், அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதாவது பிறருக்காக மெழுகுவத்தியாக தன்னை உருக்கி கொள்ளக்கூடிய 5 ராசியில் ஃபஸ்ட்டு ராசி நீங்கள் தான். அன்புக்காக மட்டும் எப்பொழுதும் இயங்கக்கூடியவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. எனக்கு 1 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு இங்கிட்டு பாசத்தை வைக்கிறாங்க, என்னை பார்த்து பணத்துக்கு விலை போகிற ஆள்னு வச்சிட்டாங்க, பாசம் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூறுனா அது ரிஷபராசியை காட்டலாம். அந்த அளவுக்கு லைஃப்பில் அன்புடைய இலக்கணமாக வாழக்கூடிய நீங்கள் ஏமாந்தது தான் மிச்சம். உண்மைதானே? கடந்த ஒரு 3.5 வருட காலங்களில் ரிஷபராசிக்காரங்க அப்பப்போ நீங்கள் இருக்கீங்களான்னு கிள்ளி பார்த்துக்கிறீங்க. நம்ம தான் இருக்கோமா, நம்ம உயிரோடு தான் இருக்கோமா, இல்லை வெறும் உடல் மட்டும்தான் நடமாறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை நிறைய அன்பர்கள் உங்களுக்கு பக்குவப்படுத்தி விட்டாங்க, பாதை காட்டாமல் வழி மாறி அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இனிமே தான் நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலம். உங்களை விட வயது குறைந்தவர்கள்லாம், இந்த ஒரு படத்தில் நம்ம வடிவேல் சார் டீ சாப்பிட்டு டீ கடையிலையோ ஏதோ ஒரு கடையில் உட்காந்துருப்பார். ஒரு சின்ன வாண்டு பையன் என்ன பண்ணுவானா, டேய் வாடா வாடாம்மா. அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், எல்லாம் அமைதியாக. இவர் மட்டும் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு என்ன பண்ணுவார், இலே என்னையாடா குடுக்குன்னு ஓடி போய் ஒம்பளுப்பார். வண்டியில் தூக்கிட்டு போய் 2 கிட்னியை பிடிக்குவாங்க, கிட்னியை பிடிங்கி வச்சுட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட பாசமாக பொழிகிற மாதிரி பொழிஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு உங்களை எம்டியாக போட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ இப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்துடும். இதெல்லாம் எப்போ மாறும்? ஏமாற்றம் இல்லாத அன்பு எப்போ கிடைக்கும்? உண்மையான பாசம் எப்போ கிடைக்கும் என்று காத்திருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்க போகிறார். பிரிந்த உறவுகள் இணையப் போகிறீர்கள் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் தான் வாழ போகிறீங்கிறது உண்மை. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இப்போ வரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இப்போ காருக்கு சார்ஜ் ஏற்றினா என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்த இடத்துல போய் சார்ஜ் ஏற்றிட்டு எஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. அதிலும் சில 2-3 ஃப்ரெண்ட்ஸு இன்னும் உங்கள் கூட இருக்கலாம். ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உறுதியாக ரிஷபராசிக்காரங்க ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்கன்னு சொல்லலாம். மனசுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ வலி, வேதனை, அழுத்தம், போராட்டம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் வெளியே காட்டவே மாட்டீங்க. வெளியே என்ன பண்ணுவீங்கன்னா சிரிச்ச முகமாகவே இருப்பீங்க. அந்த மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் சிரிச்ச முகமாகவே இருக்கக்கூடிய நீங்கள் மனசுக்குள்ளே எப்போ சிரிப்போன்னு எதிர்பார்க்கீங்கள, அந்த மத்தாப்புன்னு சொல்லுவோம். அந்த மத்தாப்பு இனிமேல் தான் பற்ற வைக்க போகிறாரு குரு பகவான். ஆட்டோமேட்டிக்காக புன்னகை உங்களுடன் உண்மையாக இருக்க போகுது. முதல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு சார். இந்த 2வது வாழ்க்கை அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, பொதுவாக என்னை பொறுத்த இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் இருந்துக்கலாம். ஆனால் ஒரே வீட்டில் வேறு ரூமில் தான் இருப்பீங்க. கணவர் அந்த வீட்டில் இருந்தாலும் அந்த ரூமில் இருந்தால் மனைவி இந்த ரூமில் இருப்பாங்க. எவ்வளவோ பேசி பார்த்துருப்பீங்க, கெஞ்சி பார்த்துருப்பீங்க, கடைசியில் முடியலடான்னு உங்களை வேண்டாம் முடிவெடுத்து அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க.
இப்போயும் நீங்கள் அதே அவருடைய ரூமை பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. நம்ம கணவர் வந்துடுவார், நம்ம மனைவி வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சுயஜாதகமும் இப்போ கோச்சார கிரகங்கள் செயல்பாடு தக்க இருந்துச்சுன்னா போனவன் போனானடி, அவன் பொழப்புக்கு சரியில்லாதவன். ஆனால் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக உண்டு. 11ஆம் இடம் இப்போ தாங்க வலுப்பெறுது. உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய உண்மையான அன்பை இனிமேல் தான் நீங்கள் பெற போகிறீங்க. பொதுவாகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு முதல் திருமணத்தில் போராட்டம் என்பது உண்டு. லக்ன ரீதியாக வலுவாக இருந்தால் முதல் திருமணம் போராட்டம் குறைவு. ஆனால் லக்னமும் ஒரு வலு இழந்திருந்தால் உறுதியாக முதல் திருமணம் போராட்டம். அப்போ 2வது திருமணம் போராட்டம் கிடையாதுன்னா கண்டிப்பாக 2வது திருமணம் போராட்டம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் போய் உச்சம் பெறுகிறார். காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல என்ன பண்ணுறாரு, பவர்ஃபுல்லாக போய் உட்கார்றாரு. அப்போ இப்போ நீங்கள் 2வது திருமணம் முடிக்கலாமா வேண்டாமான்னு நினச்சிக்கிருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிருக்காங்க, முடிக்காத அவ்வளோதான் லைஃப் போயிடும் இப்படியே வாழ்ந்துன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுங்கள். அவங்க நம்பரை பூரா டெலிட் பண்ணிடுங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே டெலிட் பண்ணுங்கள். யோசிக்காமல் நல்லபடியாக 2வது திருமணம் முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் தன்னுடைய உழைப்பு அப்படின்னா கடின உழைப்பு. நீங்கள் இந்த காளமாடு தெரியுமா, அதாவது நீங்கள் ரிஷபராசி பெண்ணாக கூட வந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களை பசுமாடுன்னு சொல்ல மாட்டேன். நீங்களாம் காளமாடு மாதிரி எவ்வளோ வெயிட்டு கொடுத்தாலும் தாங்குவீங்க. அந்த வெயிட்டை நீங்கள் எப்போ தாங்குவீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து மானே தேனே பொன்மானே நீ தாம்மா என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியம், எங்கள் கம்பெனிக்கு நீ தாம்மா ஒரு மிகப்பெரிய உறுதுணை, நீ தான் தம்பி இந்த கம்பெனியை பார்த்துக்கணும், இது உன் கம்பெனி மாதிரி அப்படின்னு ஒரு பேருக்குன்னு ஒரு பேச்சுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்த எருமை மாடு எவ்வளோ வெயிட்டை வச்சாலும் காளை மாடு எருமை மாடெலாம் தூக்கி சுமக்கும் தெரியுமா, பொதியை தூக்கும். ஏன்னா நம்மளுடைய ஓனருக்கு நம்மளுடைய மேலதிகாரிக்கு விசுவாசமாக இருக்கணும், நம்மளை நம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு காலம் நேரம் எதுவும் பார்க்காமல் அயராது உழைச்சிட்டு ஓடா தேஞ்சிட்டு ஒன்றும் இல்லாமல் போனது நீங்கள் தான். தேவையான நேரத்தில் தேவையான சூழ்நிலையில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களை வேலையை ஒடுத்திக்கிடுவாங்க. எப்போ தூக்கலான்னு பிளான் போட்டு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தான் உங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை உணராமல் நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வேலை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் தான் மாறப்போகுது. இந்த குருவானவர் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க போகிறார். எந்த இடத்தில் வாழ்க்கையை தொலைத்தீர்களோ அந்த இடத்தில் ஒரு புதுமையை உண்டாக்குவீங்க, புரட்சியை உண்டாக்குவீங்க. உறுதியாக இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் சந்தோஷத்தில் மிகப்பெரிய வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கும் என்பது நம்ம கோச்சார கிரக ரீதியாக உண்மை. ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வலிமையாகணும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வலிமை அடையணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மனசார பண்ணணும். வழிபாடு சொல்கிறது தான் நான், மனசார பண்ண வேண்டியது நீங்கள். பிரபஞ்சம் சொல்லுது, நான் சொல்கிறேன். நீங்கள் பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செஞ்சால் பத்திரமாக வாழலாம், பத்திரத்தோடு வாழலாம், பக்காவாக வாழலாம். அப்போ ரெடியாக வழிபாடு செய்ய நீங்கள் ரெடினா கீழே கமெண்ட்ஸில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை போற்றி போற்றி போற்றின்னு அம்மனை எவ்வளோ நாளும் போற்றி வணங்குங்க. வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையும்.